வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தங்கள் செய்ய அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை கட்டாயமாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அதிகாரிகள் அல்லது வரும் மே 31ஆம் தேதியுடன் 3 ஆண்டு பணியை நிறைவு செய்யும் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளும் இதில் அடங்குவர். மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர், காவல் ஆய்வாளர், காவல் துணை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் அல்லது அதன் பிந்தைய இடைத்தேர்தல் நடைபெற்ற மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளில் மீண்டும் நியமிக்கப்படக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழக இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் நிதியமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்துரையாடல் வீடியோ தொகுப்பு வெளியாகியுள்ளது. அதில் மிசா காலத்தின் சவால்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். நைட்டா ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறான். எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி கொண்டு மாதிரி இருட்டாக இருக்கு போகும். கைதிகள்லாம் அங்கங்கே அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிலை கடைசி பிளாக், 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. வரிசையாக 11 ரூம்ஸ். அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. தம்பி முடிச்சாரு. ஏன்னா சாரிண்ணா நீங்கள் ஆமாம் தம்பி வான்னு கூப்பிட்டாரு. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏன்னா 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போகிறதுனால என்ன வருது, டாய்லெட்லாம் காலையில் தான் எழுந்துச்சு போகணும். 2-3 டாய்லெட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேரும் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடித்து பிடிச்சாவிட்ட தெரிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. அடி தாங்க முடியாமல். நாங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேஸ் ஷர்ட் போட்டு காயம் உடம்புல காயம் இருந்தது. இதெல்லாம் மிஸ்ஸாக இருந்ததெல்லாம் சொல்லலாம். அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புகிறாரு. நேராக கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் வந்தோன்னே தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1 வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1965 மொழிப்போர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவுகள் குறித்து நம்பி நாராயணன் தனது நினைவுகளை பகிர்ந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போனீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் ஷூட்டிங் நடக்குது. கோயம்புத்தூர் மதுக்கரை. நாங்கள் தொடங்கினது மதுரையில். கோயம்புத்தூர் பண்ணி அது கையை மீறி போயிடுச்சு. நாங்கள் எதுவுமே வன்முறையில் ஈடுபடணும்னு நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. நார்மல் வச்சு அவன் இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான். அது எத்தனை பேர் இறந்தாங்க? ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னது 10 பேர், 22 பேர் சொன்னாங்க. இந்த மொழி நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். அண்ணா மகாநாடு நடக்குது. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு நம்பர் இம்மீடியட். அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சது யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் இருக்கீங்க, அவருடைய பேச்சுமே அதுக்கு இது எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். தொடர்ந்து நம்பி நாராயணன் தான் எழுதிய புத்தகத்தை பரிசளித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் புத்தகம் மற்றும் தீ பரவட்டும் என்ற நினைவு பரிசை வழங்கி மகிழ்ந்தார்.
மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாநிலம் முழுவதும் பிப்ரவரி 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒருநாள் வேலை நிறுத்தமும் மறியலும் நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக விரைவில் தொடங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறோம் என்பது தெரிந்தால்தான் தேர்தலுக்கு தயாராக முடியும் என்று கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காததால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வேதனையில் உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடந்த 75 நாட்களாக காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக அவர்களுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அதிமுக அலுவலகத்தில் 13ஆம் தேதி நடைபெறும் போராட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் என்றும் கூறினார். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக முடியும். அது நல்லபடியாக அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பாமகவில் நிலவும் சூழலுக்கு திமுக தான் காரணம் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாமக இளைஞர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், என்டிஏ கூட்டணி 200 தொகுதிகளை வெல்லும் என்றும் கூறினார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனை நடத்தினார். தனி கட்சி தொடங்க சசிகலா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் முக்கிய ஆலோசனை. வேட்பாளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வருத்தப்படக்கூடாது என தாவேக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். காணொலி வாயிலாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராகி வருவதாகவும் கூறினார். பொய் புகார் அளித்ததாக கூறப்படும் நிகிதாவை விசாரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நிகிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். தஞ்சாவூரில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட தலைவர் பார்த்த சாரதி தலைமையில் நடந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை, நில அளவைத்துறை அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர்.
ரயில் விமான நிலையத்தில் 9.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தாய்லாந்தில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த நபரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது. சுமார் 115 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகோய், எம்பி கொடிக்குனில் சுரேஷ் உள்ளிட்டோர் மக்களவையின் பொதுச் செயலாளரிடம் அளித்தனர். குடியரசுத் தலைவர் உரை விவாதத்தில் ராகுல் காந்திக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நோட்டீஸ் ஏற்கப்பட்டால் 10 நாட்கள் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்றும் தீர்மானம் வெற்றி பெற்றால் சபாநாயகர் பதவி விலக நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. சீனா இந்திய எல்லைக்குள் தனது ராணுவத்துடன் நுழைந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதாக கூறி இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அந்த புத்தகம் இன்னும் வெளிவரவில்லை என்பதால் விவாதத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ராகுல் காந்திக்கு பேச அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. இந்நிலையில் கடந்த 2023 டிசம்பர் 15ஆம் தேதி நரவானே தனது சமூக வலைதளத்தில் தனது புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு வெளியீட்டு பதிப்பகத்தின் இணைய பக்கத்தை பகிர்ந்த பதிவு தற்போது வைரலாகியுள்ளது. புத்தகம் கிடைக்கிறது என முன்னாள் ராணுவ தளபதியே கூறியுள்ள நிலையில் அதில் உள்ள தகவல்களை நாடாளுமன்றத்தில் ஏன் விவாதிக்க கூடாது என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு மேலும் 2 வாரங்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் இறுதிப்பட்டியல் பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரும் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார். டெல்லியில் AI தாக்க உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். மெக்சிகோவின் பல்வேறு நகரங்களில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஜாலிஸ்கோ மாநிலத்தில் அமைந்துள்ள குவாடலஜாராவில் இதுவரை 1245 பேருக்கு தட்டம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளில் 30 நாள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே வாரத்தில் 2.5 லட்சம் மக்கள் தடுப்பூசி பெற்றுள்ள நிலையில் மெக்சிகோ முழுவதும் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ICC T20 உலகக்கோப்பையில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் நமீபியாவை வீழ்த்தி நெதர்லாந்து அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. முதலில் ஆடிய நமீபியா 20 ஓவர் முடிவில் 156 ரன்கள் எடுத்தது. மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் விமான நிலையத்தில் ரசிகர்கள் நடிகர் அஜித் குமாரோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் விமான நிலையத்தில் ரசிகர்கள் நடிகர் அஜித் குமாரோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,580 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஹாஃப் பாயில் சாப்பிட வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். நன்கு வேக வைக்காத கோழி இறைச்சியை உட்கொள்ள வேண்டாம் என்பதையே தாம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் தனியார் பங்களிப்புடன் பிரத்யேக பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த பூங்காக்களில் விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்ட வசதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சுயநிதி மூலம் உருவாக்கப்படும். இதற்கான இடத்தை கால்நடை பராமரிப்புத்துறை ஒதுக்கீடு செய்து தரப்படும். வருவாயை அரசுடன் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. முன் அனுபவம் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த நிதியாண்டில் பல்வேறு திட்டங்களுக்கு 1445 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. மாநகராட்சி வருவாயாக 1447 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் கடந்த ஆண்டு அறிவித்த பட்ஜெட்டில் 20% கூட பணிகள் நடைபெறவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.